ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பாவில் தான் வீட்டிலே சமைச்சு சாப்பிடுவோம். ஆனால் இங்கே வந்து சென்னையில் சீரக சம்பா சாப்பிடணுன்னா ரொம்ப ரேரு, அதுவும் மட்டன் பிரியாணி மட்டும் தான் கிடைக்கும். அப்படி இருக்கிறப்ப சிக்கன் பிரியாணியில் வந்து இங்கே வந்து சீரக சம்பா கிடைக்கிதுன்னா எங்கள் ஊர் ஸ்டைல் மசாலா வந்து சின்ன அர்த்தம். என் பையன் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த பிரியாணி வாங்கி கொடுக்கறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். டேஸ்ட் இஸ் ஆல்சோ குட்டு. அப்படியே எங்கள் ஊரை ஞாபகப்படுத்துது, வீட்டு சமையலை ஞாபகப்படுத்துது. தேங்க்யூ. ஜென்ரலாக வந்து நம்ம சென்னையில் வந்துட்டு அந்த பிரியாணி ரைஸில் தான் வந்து பிரியாணி பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து அப்படி கிடையாது. நான் வந்து திருச்சி, ஓகேங்களா. ஸோ வந்து அங்கே வந்துட்டு சீரக சம்பா ரைஸில் தான் பண்ணுவாங்க. தால்ஜா அந்த மாதிரி ஐட்டம் தான். இங்கே எல்லா இடத்துலையுமே கத்திரிக்காய் கூட்டு அப்படி தான் வச்சுருவாங்க. இந்த எண்டில் நீங்கள் எங்கே எடுத்தாலுமே வந்துட்டு பிரியாணி ரைஸ் தான் பண்ணாங்க, தவிர சீரக சம்பா ரைஸில் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதுதான் இந்த கடையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. நல்லாயிருக்கும், கறியும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ரஃப்பாக அந்த மாதிரிலாம் இருக்காது. குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். நம்ம ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியும் நல்லாவே தராங்க. ஸோ நல்ல கடை தான். நம்ம சவுத் சைட்லேருந்து வர்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஸ்பாட். இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பாடு ட்ரை பண்ணலாம். First time I saw for a biryani in the entire Chennai such a long queue. This is quite unique and never seen before. I don't know what kind of biryani is here, but it must be good. That's why there's so much of queue. And let's try and find out. கூட்டம் அதிகமாக தான் இருக்குதுன்னு தான் எதிர்பார்த்தா வந்தோம் சார். இது ஆனால் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது எதிர்பார்த்தத விட. தம்பி அண்ணா நகரில் இருக்கான். இவன் தான் எனக்கு இந்த கடையை சொன்னான். சரி, இதுக்காண்டி நான் சோழிங்கநல்லூர்லேருந்து வந்தேன். சரி, தம்பியை பார்த்துட்டு அப்படியே கடை எப்படி இருக்குது, டெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். பார்ப்போம், இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம். பக்கெட் பிரியாணி இல்லைன்னு சொன்னாங்க, அது இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மெயினாக ஏன்னா ஃபேமிலியாக ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு அதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மட்டும் தான் இருக்குன்றாரு. இப்போது சிக்கன் சாப்பிட்டு ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். சிக்கனு நல்லா தான் இருக்கும், ஆனால் அதோட மட்டன் ட்ரை பண்ணலான்னு ஆசையோடு வந்தோம். போகுச்சு சார். பரவாயில்ல, தேங்க்யூ. தேங்க்யூ. Yeah, it's a bit exciting. This is the first time I'm buying this biryani. I don't know how it would be, but இந்த கூட்டத்தை பார்த்தா பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக அந்த பிரியாணி சக்ஸஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். பிரியாணி நல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.